எல்லாரும் பெரியார் என்று சொல்லுகிற ஐயா ஈவேரா இருக்கார் பத்தில, அவர் வர்றாப்ல. இப்போ இங்க பாரு முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியின் நிலம் நடுக்குற்று நல் இயல்பு இழந்து பாலை எனும் வடிவம் கொள்ளும். இது உலகத்திலே ஆக சிறந்த அறிவியல். இந்த மாதிரி எந்த அறிவியல் அறிஞரும் சொல்லடா. முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியின் நிலம் நடுக்குற்று, அதாவது பூகம்பம்டா எத்துக்குவா, நிலம் நடுக்குற்று நல் இயல்பை இழந்து பாலை எனும் வடிவம் கொள்ளும். எப்படி எப்ப பாடிருக்காம பாரு நம்ம பாட்டை இளங்கோடிகள். இது ஐயா ராமசாமி சொல்றாரு, விபச்சாரி கதை. சிரிக்காதடா. பகிருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொள் தென்திசை ஆண்ட தென்னவன் வாலி. இது தேவடியா கதை. ஏய் என்ன பார்க்காதரா, அவரை பாருடா. மருங்கு வண்டு சிறந்து ஆர்ப்ப மணிப்பு ஆடை அது ஓர்த்து கருங்கையல் கண் விழித்து ஒளி நடந்தாய் வாலி காவேரி. இது யாரு? விளை மாது கதை, வேசி கதை. எப்படி உன் தாய விபச்சாரின்னு சொன்னவரை நீ தந்தைன்னு போட்டுக்கிட்டு இருக்கேடா. உன்னை எங்கடா வச்சு தீ வச்சு கொளுத்துறது? டேய் பைத்தியக்கார பையல. திருக்குறள் வள்ளுவன் அவன் ஆரிய அடிமை. 5000 ஆண்டுக்கு முன்னாடி தமிழனுடைய தொன்மை இலக்கணத்தை தந்த தொல்காப்பியன் ஆரிய கைக்கூலி. எல்லாவற்றையும் பழித்து இழித்து தூக்கி குப்பையை போட்டு எதை சொன்னார் இளங்கோடி அவன் முட்டாப்பைய, கம்ப அவன் ஒரு முட்டாப்பைய. உன் தாய் மொழி தமிழை முட்டாள்களின் பாசை, காட்டுமிராண்டிகளின் மொழி என்று சொன்ன போது பேசிய நீ காட்டுமிராண்டி, நீ முட்டாள் என்றாயிரு. இப்படியே உன்னை சிறுமைப்படுத்தி இவன் நுட்பமா உன் மொழியிலிருந்து வெளியேற்றினான்.